அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம், இங்கிலீஷ்ல காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் என்று சொல்வார். இன்றைக்கு நான் எடுக்க போறது இன்ட்ரோடக்ஷன் தான். காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் அல்லது காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ, காஸ்பல் அக்கார்டிங் டு மார்க். காஸ்பல் ஒண்ணுதான், ஆனா யோவானுடைய பார்வையிலே சுவிசேஷம் எப்படி, மத்தேயுடைய பார்வையிலே சுவிசேஷம் எப்படி, மார்க்குடைய பார்வையிலே சுவிசேஷம் எப்படி, லூக்காவுடைய பார்வை எப்படியாக இருந்தது, அதுதான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். இன்னைக்கு யோவான்ல இருந்து நம்ம படிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம், இது யோவான் எழுதினது. ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினது, ஆண்டவரை அவர் எப்படியாக பார்த்தார், அதான் இன்னைக்கு இன்ட்ரோடக்ஷன், முகவுரை. இதுல இன்ட்ரோடக்ஷன்ல யோவான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை குறித்து நான் பார்க்கிறோம். முக்கியமாக யோவான் புத்தகம் இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக தன்மையை பிரதிபலிக்கும் ஒரு புத்தகம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிற. மோசேட்ட ஆண்டவர் சொன்னார்ல, அதே வார்த்தையே இங்க நானே என்று 7 நானேக்களை பார்க்கலாம். இருளுக்கும் வெளிச்சத்திற்குள்ள வித்தியாசம். சில அற்புதங்களை பார்த்தீங்கன்னா அற்புதங்களாவது விட இருக்காது. இப்போ சமாரிய ஸ்திரீ கிட்ட நடந்தது ஒரு சம்பவம், ஆனா அதுல இருந்து ஆண்டவர் ஒரு டீச்சிங்கை கொடுக்கறத பார்க்கலாம். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாக. நிக்கதேமு வந்தாரு, அங்க மறுபடியும் பிறப்பதை பற்றி ஒரு டீச்சிங். ஆழமான, ஆரோக்கியமான, பயங்கரமான டீச்சிங் உள்ளுக்கு இருந்துகிட்டு இருக்குது. லோகோஸ் என்று சொல்லுவார்கள், இயேசுவின் தெய்வீக அடையாளம். நான் இருக்கிறேன். யோவான்னா எல்லாருக்கும் தெரியும், 1ஆம் அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஃபுல் ஸ்டாப், ஃபுல் ஸ்டாப். யோசிச்சு பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அது நான் இன்னைக்கு அங்கெல்லாம் போக மாட்டேன், ஏன்னா நிறைய நம்ம புதிய ஏற்பாட்டுல கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்.